அதானியை நான் சந்திக்கவில்லை அப்படின்னு நம்ம முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறார். சரிங்க, ஆனா இங்க அதானி வந்தாரா இல்லையா? எல்லா தொலைக்காட்சிகளிலும் அதானி சென்னைக்கு வந்ததை, விமான நிலையத்திலிருந்து சென்றதை எல்லாம் பார்த்து கொண்டுதான் இருந்தோம். தமிழகத்துடைய காவல்துறை அதிகாரிகள், IS எல்லாருமே இருந்தாங்க. அப்போ அதானியை சந்தித்தது யாருன்னு சொல்லுங்க. ஏன் உங்களுக்கு தெரியாதா? நீங்க சந்திக்கல, சரி, அப்ப யார் சந்திச்சாங்க? அதுதான் மிகப்பெரிய கேள்வி. ஆனால் அதற்கு மேல் அது குறித்து விளக்கமளிக்க தேவையில்லை அப்படின்னு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க. ஆனா எங்கேயோ ஒரு நாட்டுல, அமெரிக்காவில் அதானி என்கிற ஒரு நபர் மீது ஒரு குற்றச்சாட்டை சொல்லி அவர்கள் லஞ்சம் கொடுக்க முயற்சித்தார்கள். யாருக்கு? 4 மாநில அரசுகளுக்கு, எதிர்க்கட்சி ஆளும் மாநில அரசுகளுக்கு. அவர்கள் மீது கூட்டு பாராளுமன்ற குழுவுடைய விசாரணை வேண்டும் என்று இந்திய கூட்டணி திரு ஸ்டாலின் உட்பட கேட்கிறார்கள். நான் கேட்கிறேன், தைரியம் இருந்தால் இதற்கு சிபிஐ விசாரணை உத்தரவிட வேண்டும் சொல்லுங்க. சிபிஐ யாரை விசாரிக்கும்? தமிழக அரசை விசாரிக்கும், ஆந்திர அரசை, அந்த அரசு அதிகாரிகளை விசாரிக்கும். விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதானி என்பவர் ஒரு தனிநபர். அந்த அவர் மீது சில குற்றச்சாட்டுகள் சொல்றது, அதை அவர் பார்த்துப்பாரு. அதற்கு எதற்காக மோடி அவர்கள் பதில் சொல்ல வேண்டும்? உங்கள் மீது நேரடியான குற்றச்சாட்டு, அதானியை நீங்கள் பார்த்தீர்களான்னு கேட்டதுக்கு நான் பார்க்கவில்லை, இதோட வேலையை முடிச்சீங்க அப்படின்னு சொன்னா, அதானி மீது எங்கேயோ யாரோ ஒரு குற்றச்சாட்டை சொன்னால் அதற்கு பாராளுமன்றத்தில் பிரதமர் மோடி பதில் சொல்ல வேண்டும் என்பது எந்த விதத்துல நியாயம்? இதுதான் நம்ம கேட்கிறோம். அதே போல இதுக்கு என்ன காரணம் அது பின்னால அப்படின்னு சொன்னா, இந்தியா மின் உற்பத்தியில மிகப்பெரிய வல்லரசாக ஆகிக் கொண்டிருக்கிறது. அது பொறுக்க முடியாமல் அமெரிக்காவிலிருந்து வேலை செய்கிறார்கள் நம்மை இறக்குவதற்கு. ஜார்ஜ் சோரஸ் அப்படின்ற ஒரு நபர், அவர் எந்த ஒரு நாட்டிலையும் தேசியம் பேசக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு நபர். அவர் தெளிவாக சொல்லி இருக்கிறார், நான் பல ஆயிரம் கோடிகளை நான் மோடி அவர்களை அழிப்பதற்காக, மோடி அவர்களை இறக்குவதற்காக முதலீடு செய்திருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் நடத்துகிற ஒரு நிறுவனத்தோடு சோனியா காந்தி அவர் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்திற்கு அந்த ஜார்ஜ் சோரஸுடைய நிறுவனம் நிதி உதவி அளிக்கிறது. இதுதான் நாங்க குற்றச்சாட்டை சொல்றோம். அதெல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் தேவையில்லை, அதை பத்தி விசாரிப்போமா? கேளுங்க. அப்போ உங்களுக்கு நீங்கள் வேண்டும் என்ற திட்டமிட்ட ரீதியில் அந்த நிறுவனம், சோனியா காந்தி இருக்கிற நிறுவனம், காஷ்மீர் தனி நாடு என்று சொல்கின்ற நிறுவனம். அப்போ பிரிவினைவாதம் பேசுகிற நிறுவனங்களோடு நீங்கள் உறவு வைத்துக் கொள்வீர்கள், அதை ஆதரிப்பீர்கள். ஆனால் நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தொழிலதிபர் மீது ஏதோ ஒரு நாடு குற்றச்சாட்டு, அதுவும் நாட்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நிறுவனம் குற்றச்சாட்டு சொன்னால் அதற்காக பாராளுமன்றத்தை முடக்குவதோடு, பாராளுமன்றத்துக்கு முன்னால பிரதமருடைய அந்த முக மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு இதை விட சிறுபிள்ளைத்தனமான விஷயங்களை செய்ய முடியுமானா இது யாராலையும் செய்ய முடியாது. அந்த அளவிற்கு பதவியின் மீது 3 முறையாக உங்களால் ஆட்சி அமைக்க முடியவில்லை என்கிற பதவி வெறியோடு எதை தின்றால் பித்தம் தெளியும் என்று அலைந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க செய்கிற நாடகம் எல்லாம் இங்க எடுபடாது, நாங்கள் யாருக்கும் பயப்பட மாட்டோம், நாடு முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கிறது, அதை சீர்குலைக்க நினைக்கிறது இந்திய கூட்டணியினுடைய கட்சிகள், உங்கள் முயற்சி எடுபடாது.